கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆர்கே டிவியில் ரூபவதியே ஊழியத்தின் மூலமாக அனுப்பப்படுகிற தேவ வார்த்தைக்காக என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய், அதில் அநேகர் பயன்படும்படியாய், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஒரு விசை ஜெபித்து ஆரம்பிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரரையா. ஒரு விசை எங்களோடு பேசும், நாங்கள் பலன்பட, நாங்கள் பயனடைய, உம்முடைய நாம மகிமைப்பட எங்களை உதவி செய்யும். எங்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இதனால் நம்ம என்ன வசனம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வார்த்தை என்ன சொல்லுது? இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்போ இவங்களுக்குரிய தேவதூதர்கள் எப்பொழுதும் பரலோகத்தில் தரிசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன. அப்போ நம்ம இந்த 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 உலகத்தில் இருக்கிற யாரையுமே நம்ம அற்பமாக எண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, நமக்கு தகுதியும் கிடையாது. ஆண்டவரை ஏன் கிடையாது அப்படின்னா, எல்லாரையும் அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலம். அதனால் அவருடைய ரூபத்தையும் கொடுத்து, அவருடைய சாயலையும் கொடுத்து, அவருடைய ஜீவ சுவாசத்தையும் நம்ம நாசியில் ஊதி வச்சிருக்காரு. நம்மளை போல தான் அவனும். உன்னை போல பிறனை நேசிக்கும் போது நம்ம அவனை என்ன செய்ய மாட்டோம்? அற்பமாக எண்ணவே மாட்டோம். ஆண்டவரே சொல்கிறாரு. ஏன் எண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். அப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும், நம்ம விழிச்சிட்டு இருக்கும் போதும், நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதும், வேலை செய்யாத போதும், எப்போனாலும் கர்த்தர் நம்மளை கவனிக்கிற தேவனாய், உற்று கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். சரியா? இதில் வேற பாருங்க, சிலரை ரொம்ப அற்பமாக நினைப்பாங்க. இப்போ வசதியாக இருக்கிறவங்க எளியவங்கள அற்பமாக நினைப்பாங்க. எல்லா செல்வமும் இருந்துச்சுன்னா என்னமோ நம்மளை பார்க்க பிச்சைக்காரங்கன்னு நினைக்கிறது. அது மாதிரி அது மனுஷங்கள்கிட்ட ஏற்படுற ஒரு பெரிய பெருமையான எண்ணம், மமதையான மேட்டிமையான எண்ணம், அது இருக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக இருக்கிறவங்க அழகு கொஞ்சம் குறைஞ்சவங்களா அற்பமாக நினைப்பாங்க. அடுத்த பிள்ளைகள் இருக்கிறவங்க பிள்ளைகள் இல்லாதவங்கள பார்த்தோன்னே அற்பமாக நினைப்பாங்க. இது உலக நடவடிக்கைகள் தான், புதுசு இல்லை. நம்ம பரம்பரையாக பாருங்க, தெரியும். நம்ம குடும்பத்திலேயே முதல்ல நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக காரு, பைக்கு, எல்லா செல்வமும் இருந்தால் அது ஒரு மதிப்பு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போங்க, அவங்கள தனியாக பேசுவாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இந்த கழுத்தில் நகை நட்டு இல்லாமல் போனால் நம்மளை யாருமே என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஈக்குவல் இல்லையாம், அவங்க போகிறாங்க. அதே மாதிரி தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிராம் சாராள் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதி இருக்காங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனத்தில் இந்த ஆபிராம் சாராயை வாசிக்கலாம். இந்த ஆபிராம் பெரிய செல்வந்தன் தான், பணக்காரன் தான், அவனுக்கு எல்லாம் இருக்குது, கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஒரு மனுஷன்தான். ஆனால் அவனுக்கு ஏற்ற காலத்தில் 100 வயசு வரைக்கும் என்ன இல்லை, குழந்தை இல்லை. குழந்தை முதல்ல இல்லைன்னு கல்யாணம் பண்ணிட்டாலே எல்லாரும் குழந்தை வேணும். எவ்வளோ நாள் குழந்தை இல்லை, எவ்வளோ நாள்னாலும் முதல்ல கொஞ்ச நாள் தான் அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் குழந்தை இல்லையேன்னு ஒரே கவலையாயிரும். அதே போல தான் இந்த ஆபிரகாம். ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கேனே, எனக்கு என்ன தருவீர்னு கர்த்தரை பார்த்தே இந்த ஆபிரகாம் கேட்குறான். உடனே கர்த்தர் வந்திருக்கும் போதே, என் வீட்டில் வேலைக்காரனா மூத்த வேலைக்காரனாக எலியேசர் இருக்கிறாரு, அவனை பிள்ளையா வச்சுக்கிட்டா எனக்கு சுதந்திரவாளியா? இல்லை, உனக்கு நான் கற்ப பிறப்பான ஒரு மகனை தருவேன், அவன் தான் உனக்கு சுதந்திரவாளின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவன் கவலைப்படுறான், வேதனைப்படுறான், எனக்கு குழந்தை இல்லையே. அதாவது நமக்கு விளையாட ஒரு பிள்ளை இல்லையேன்னு அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. சரியா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சாராயி அவள் வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்கா வேலைக்கு. அடிமை பெண் அப்படின்னு சொன்னால் எகிப்து தேசத்தாளாகிய ஆகார். இந்த ஆகார் அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகாரம் கிடையாது. அடிமைன்னு சொன்னால் அடிமைக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பவு டவுன்னு வணங்குறது தான் அந்த அடிமை பெண்ணுடைய சுபாவம். அதே தான் இதோ நான் உமக்கு அடிமைன்னு யார் சொன்னா தெரியுமா? மரியாள் சொன்னா. யார்கிட்ட சொன்னா? தேவதூதன் வந்து
இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், உன்னிடத்தில் வந்தது பரிசுத்த ஆவியானவர், உண்மையில் நிழலிடுவார், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம்னு சொன்ன உடனே நான் என்ன சொல்லுவேன்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைப்பா, நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தன்னை அர்ப்பணித்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து அவள் வயிற்றுல என்ன செஞ்சார்? பிறந்தார். அப்போ அடிமைன்னு சொன்னால் எனக்கு ஒரு உரிமை இல்லை, ஒரு அதிகாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் அந்த ஆகாரை இவங்களுக்கு வேலைக்காரியாக வச்சுருப்பாங்க. என்ன வேலை சொல்லணுமோ அதை செய்யணும். ஆனால் ஒரு காலத்தில் இவளுக்கு நமக்கு குழந்தை இருக்காது, இனிமேல் நம்ம எங்கே வயசாயிற்று, இனிமேல் நம்ம எங்கே குழந்தை பெற போகிறோம்னு சொல்லிட்டு ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறா, இவள் நிமித்தம் என் வீடு கட்டப்படட்டும். எவள் நிமித்தம்? இந்த ஆகார் நிமித்தம். அதனால் ஆகாரை உம்முடைய மடியில் மனைவியை ஏற்றுக்கிடும், அவளுக்கு சேர்ந்து கற்பகனியை கொடுங்க அப்படின்னோடனே இந்த ஆகாரை ஆபிராம் மறுமனையாட்டியாக ஏற்றுக்கிட்டு அவள் கூட சேர்ந்துடுறான். அவள் ஒரு குழந்தை, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுறா. அவனுக்கு பேர் இஸ்மவேல். சரியா? இந்த ஆகார் கர்ப்பவதி ஆன உடனே இவ செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? சாராய், எஜமானி அம்மா தானே சாராய், அவளை அற்பமா என்றா பாரு. நம்ம குழந்தை உண்டாயிட்டோம், இவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஒன்றும் எஜமானுக்கு மனவாட்டியாக கொடுத்ததே இந்த சாராய் தான். ஆனால் இவ உடனே சாராயை என்ன என்றா? ரொம்ப அற்பமா என்றா. அது அற்பமா என்றது தெரிஞ்சிடும், நம்ம பார்வையில், பேச்சில், செயல்பாட்டில் தெரிஞ்சிருமா. உடனே சாராய் வந்து ஆபிரகாம்கிட்ட சண்டை போடுறா, பாரு அடிமை பெண்ணால எனக்கு எவ்வளோ ஓத்துறோன்ட்டு. உடனே இவ என்ன செஞ்சிட்றா? இவாட்ட இருக்கிற கையில் இருக்கிற அதிகாரத்தை வச்சு அவளை கடினமாக நடத்துகிறா, அடிமை பெண்ணை. அவள் கடினமாக நடத்தின உடனே அவள் என்ன செஞ்சிட்டா? எழும்பி ஓடி போகிறா, காட்டுக்கு ஓடி போகிறா, வீட்டை விட்டு வெளியே ஓடி போகிறா. உடனே எங்கே போயிட முடியும்? நம்ம எதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கோமோ அதுக்கு தான், அங்கே தான் அடிமை பெண். அப்போ அங்கே தான் நம்ம இருந்தாகணும். ஆனால் அதை விட்டுட்டு வெளியே தப்பிச்சு போயிடலாமான்னு நினைக்கா. உடனே அங்கேருந்து தூதனானவர் அவட்ட வந்து பேசுகிறாரு, ஆகாரின் இல்லை, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே போகிறா அப்படின்னு கேட்டார். பார்த்தீங்களா, கர்த்தர் வந்து நம்மளை சரியாக அட்ரஸ் பண்ணுவார். யாராக இருந்தாலும் சரிதான், நம்ம யாருடைய மகா, யாருடைய கணவன் யார், நம்முடைய குடும்ப குலம் கோத்திரம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அவர் எப்படி விழிக்காருன்னு பாருங்கள், எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே நீ எங்கே போகிறான்னு பாருங்கள். சும்மா ஆகாரே நீ எங்கே போகிறான்னு கேட்காரா? இல்லை, நீ யாரோ அதை ஃபுல் அட்ரஸ் பண்ணுறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறான்? என் நாச்சியார் ரெண்டையில் என்னை கடினமாக நடத்துகிறாங்க, அதனால் நான் அவங்கள விட்டு போகிறேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, நோ நோ நோ, போ, அவள் கைக்கு கீழே போய் அடங்கியிரு. அவள் அதுக்கு தான் அடங்கி இருக்க அழைக்கப்பட்டவ தான், அவளை தான் அவள் எஜமானனுக்கு கொடுத்துருக்கா. பாருங்க, இன்னைக்கு அவள் எஜமானி மாதிரி அதிகாரம் பண்ணிக்கிட்டு அற்பமாக நினைக்கிறான். அற்பமாக என்றது ஒரு பாவமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு பாவம்தான். அதில் மனமேட்டிமை அதில் ஒளிஞ்சிருக்கும். உடனே இவர், நீ அங்கே போய் அவள் கைக்கு கீழே அடங்கியிரு அப்படின்னு சொன்னார். உடனே இவன் அங்கே போய் என்ன செஞ்சிட்டா? அற்பமாக என்னென்ன அவள் கைக்கு கீழேயே போய் அடங்கி இருக்கா. அவள் கடினமாக தான் நடத்துனா, ஆனாலும் போகக்கூடாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரியும், நம்ம நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன்னு சொன்னான். தூதனானவர், இல்லை, நாச்சியார் அண்டையிலே திரும்பி போய் அவள் கைக்கு கீழே அடங்கி இரு அப்படின்னு. நாமும் நமக்கு மேற்பட்டவங்களுக்கு அடங்கி தான் இருக்கணும். பிள்ளைகளா, பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும். கணவன் மனைவி கணவனுக்கு அடங்கி தான் இருக்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை பார்த்து சொல்கிறாரு, உன் சந்ததியை நான் மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். பெரிய பிரபுக்கள்லாம் உன் சந்ததியில் தோன்றுவாங்க. நீ அதனால் என்ன செய்ய, அங்கே போய் இருனால திரும்ப அதே மாதிரி நீ கர்ப்பவதியாக இருக்கிற ஒரு குமாரனை பெறுவா. பாருங்க, குமாரன் ஆம்பளை பையன், குமாரத்தி பொட்டப்பிள்ளை. இப்போ கர்த்தருடைய காரியத்திலலாம் பார்க்கன்னா சந்ததியை பெருக பண்ணுறது ஆண்கள் தான். அதனால் அங்கலாய்ப்பை கேட்டபடினால அவனுக்கு இஸ்மவேல்னு பேர் வையே, அவன் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நீங்களும் இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு சாரால் அழுதுகிட்டு இருக்கா, குழந்தை பெற்று தரப்போகிற ஒரு ஆகார் இருக்கிறா, ஆண்டவர் இஸ்மவேலை நான் அவனுக்கு தருவேன்னு சொல்கிறா. அப்போ இன்னைக்கு நீங்கள் அங்கலாச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு அங்கலாய்க்கலாம். அன்னைக்கு அல்லது நான் இப்போ குழந்தை உண்டாயிருக்கேன், இது என்ன குழந்தை பிறக்கோ தெரியலையே, ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கலாம். கர்த்தர் ஒரு குமாரனை தருவேன், நீ அவன் சந்ததியாக இருக்கும், நீ அங்கலாய்க்காத அப்படின்னு கர்த்தர் சொல்கிற தேவனாக இருக்கார். அதனால் நீங்களும் இன்னைக்கு இஸ்மவேலை பெற்றெடுக்க, பிரபுக்களின் சந்ததியை பெற்றெடுக்கிற மக்களாக இருக்கலாம். கலங்காதங்க, உங்கள் கண்ணீரை தொடச்சிக்கிடுங்க. அவள் என்ன செஞ்சான்னா அடுத்ததாக இந்த ஆகார் சொல்கிறா,
என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். என்னை காண்ற ஒரு கர்த்தர் இருக்கார, என்ன கூப்பிடுறாரு, என்ன பேர் சொல்லி அழைக்கிறாரு. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெயர் வைக்கா. அங்கலாய்ப்பை கேட்டு விடுவிக்கிற கர்த்தர். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்ம சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி அவர்களை நம்மளை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிப்பார். கண்ணீரை தொடச்சிக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நம் கவலையை மாற்றுகிற தேவன், நம்ம அற்பமாக எண்ணப்பட்டதை மாற்றுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்? பொல்லாத உலகத்தில் மனமேட்டிமையான மக்கள் மத்தியில் நம்ம இருந்தாலும் நம்ம மேலே கண்ணாக இருக்கிற கருத்தாக இருக்கிற கவனிக்கிற விசாரிக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. அடுத்ததுனா இஸ்மவேல் பிறந்தா நம்ம பிரச்சனை எல்லாம் மாறி போயிடும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லாத மனுஷர் இல்லவே இல்லை. கடலுக்கு அலை அழகு, சரியா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தான் அழகு. ஆனால் இந்த கடல் அலையை பார்த்தீங்கன்னா நல்ல கடற்கரையில் போய் நின்று கடலை நான் பார்த்துருக்கேன், எல்லாம் ரசிச்சிருக்கேன். அங்கே தோன்றும் போது பெரிய அலையாக தோன்றும் தள்ளி. இப்போ நீங்கள் எந்த கடலில் ஓரத்தில் நின்னாலும் சரி, அங்கே தள்ளி கடலுக்குள்ளே பார்த்தா அந்த கடல் அலை எழும்பும் போது பெரிய அலையாக எழும்பும், நம்மளை சாப்பிட்ற மாதிரி. ஆனால் வர 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 அதோடைய வேக்காடு குறைஞ்சி அதனுடைய ஸ்பீடு குறைஞ்சி நம்ம காலடியில் தொட்டுட்டு திரும்பி போயிடும். அவ்வளோதான். அந்த பார்க்க பயங்கரமாக தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை பார்க்க உனக்கு அது பயமாக தான் இருக்கும். அங்கே கடலுக்குள்ளே தோன்றும் போது அதே மாதிரி இருக்கும். ஆனால் அது உன் காலடிக்கு வரும்போது எப்படி ஆயிரும்னு சொன்னால் ஒன்றும் இல்லாத ஒரு நாள் லேசாக கடந்து போயிடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை தோன்றும் போது அப்போ எந்த பெரிய பிரச்சனை, இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியும். ஆனால் அது அப்படியே அங்கே அவ்வளோ தூரத்தில் வந்து கிட்ட வரும்ல நம்ம பக்கத்தில், அல்லது காலடிக்கு ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் காலை டச் பண்ணிட்டு போயிடும். கடல் அலையில் கரையிலன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மனுஷ வாழ்க்கையில் நமக்கும் நேரிடுகிற சோதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் கடந்து போக பண்ணுவார். கடலுக்கு அலை அழகா, மனுஷனுக்கு சோதனை தான் அழகு. ஒரு சோதனையோடு அது வாழ்க்கையில் வராது. பல சோதனைகள் வரும், பல கஷ்டங்கள் வரும், பல அலைகள் கடலில் எப்படி வருதோ அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட அலைகள் வரும். அது சேதம் இல்லாமல் கடந்து போயிடும். புரியுதா நான் சொல்கிறது? அது சேதம் இல்லாமல் எல்லாம் கரையை கடந்து போயிடும். அதே மாதிரி மற்றொரு பிரச்சனை வரும், இது மாறும். இப்படியே தான் அது என்ன செஞ்சிடும் மாறும். ஆனால் ஆகாருக்கும் அதே மாதிரி தான். முதல்ல கர்ப்பவதியாக இருக்கும்போது இவா தான் முதல்ல அற்பமானா, அப்புறம் எஜமானி விடுவாளா, அவள் இவ்வளோ கடினமாக நடத்தினா ஒன்று அங்கலாச்சிட்டு ஓடுறா. திரும்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து ஈசாக்கு ஆபிரகாமுக்கும் ஒரு குழந்தை பிறந்துட்டு, ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் ஈசாக்குன்னு ஒரு பையன் சுதந்திரவாளி பிறந்துட்டான். உடனே சுதந்திரவாளி பிறந்தோடனே இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் சண்டை வந்துடுது. விளையாடும்போது பார்க்கும் தானே, ரெண்டு ஒரே தகப்பன் பிள்ளைகளாக இருந்தாலும் ரெண்டு பிள்ளைகளுக்குள்ளே சண்டைகள் வரும். அண்ணன் தம்பிக்கு அண்ணன் கொடுக்க மாட்டான், அண்ணனுக்கு தம்பி கொடுக்க மாட்டான். இப்படி சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள். அவன் ஒருத்தன் கேலி பண்ணுறான். உடனே சாராய்க்கு பெரிய ஈகோ பிரச்சனை. ஏன் ஆகார் பையன் என் பையனோட சுதந்திரவாளியாக இருக்கக்கூடாது, என்னை பரியாசம் பண்ணுறான், அவளை துரத்தி விடும், என் பையனை அவன் பரியாசம் பண்ணுறான், கேலி கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு. உடனே என்ன சொல்லி கேலி பண்ணாங்க, நீ போடப்படலை, ஆனால் போட்டு கேலி பண்ணியிருக்கான். இன்னும் இவ்வளோ விரட்டி விடும் துரத்தி விடும், என் மகன் கூட அவன் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை அப்படின்னு சாராய் பாட்டி சொல்லிட்டாங்க. உடனே இது ஆபிரகாமுக்கு व्यसனமாக இருக்குது. உடனே கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு ஆபிரகாமை கூப்பிட்டு, அபிராமே நீ व्यसனப்படாத, சாராள் சொல்கிறத கேளு, அவனே உனக்கு அது மன கஷ்டமாக இருக்க வேண்டாம் அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணலான்னு பார்த்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்டவரேன்னு சொல்லிடுறான். அந்த பையனையும் அந்த ஆகாரையும் கிளம்புங்க, நீங்கள் எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லி ஒரு துருத்தி திராட்சரசமாக தண்ணீரை தோளில் கொடுத்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை விரட்டி விட்டுறா, வனாந்தரத்தை பார்த்தா போன்ட்டு. உடனே அவள் அப்படியே போகிறா. பெயர் சபாவின் வனாந்தரத்தில் அலைஞ்சி திரியிறாளாம். பெயர் சபாவின் வனாந்தரத்தில் அலைஞ்சி திரிஞ்சிட்டு இவங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஈசா கிடத்துல உன் சந்ததி விளங்கும், அதனால் சாராள் சொல்கிறபடி கேளு, அடிமை பெண்ணிடத்துல பிறந்த மகனும் உன் வித்தா இருக்கிறதுனால அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஆபிராம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகார் தோல் மேலே வச்சு பிள்ளையையும் பிடிச்சிக்கிட்டு நீ போ அப்படின்னு அனுப்பிவிட்டான். இவ பெயர் சபாவின் வனாந்தரத்தில் போய் அலைஞ்சி திரியிறா. இவனா நீங்களும் அலைஞ்சி திரியிறீங்களா? அழாதங்க. கஷ்டப்படுறீங்களா? மனுஷர் புறக்கணிச்சவங்களா தள்ளிட்டாங்களா? கண்ணீரை தொடச்சி விடுங்க. ஒரு துருத்தி தண்ணீரும் செலவழிஞ்சு போயிட்டா கர்த்தர் நமக்கு அடுத்த ஊற்றை திறந்து தருவார். ஆனால் உடனே இவளுக்கு பையன் 13 வயசு 12 வயசு அவ்வளோதான் இருக்கும். உடனே ஒரு சூறை செடியின் கீழே அவளை பிள்ளையை கொண்டு விட்டுட்டு, பிள்ளை தண்ணி தாகத்தில் சாக போகுது, என்னால் இதை பார்க்க முடியாது, தாய் இல்லா தூர போய் உட்காந்து அழுகுறா.
தூர போய் உட்காந்து அழுத உடனே கத்தர் கூப்பிட்றாரு, ஆகாரே ஆகாரே அப்படிங்கிறாரு. உடனே பிள்ளையின் சத்தத்தை கத்தர் கேட்டாரு. நீ அங்கே ஒரு ஊற்று இருக்குது, ஒரு துறவு இருக்குது, நீ அங்கே போய் துருத்தியை கொண்டு போய் தண்ணி பிடிச்சி பிள்ளைக்கு கொடு, பிள்ளை சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அங்கே போய் துருத்தியில் தண்ணீரை நிரப்பி சத்தம் போட்டு அழுவுறா. யார் அழுவுறா? இந்த ஆகார் அழதான் செய்கிறா. ஆகாரே ஆகாரேன்னு கூப்பிட்டு, பயப்படாத, பிள்ளை இருக்க இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்துட்டு பிடிச்சிட்டு உன் கையில் பிடிச்சு கொண்டு போ, பெரிய ஜாதியாக்குவேன் அப்படி சொல்கிறான். அப்போ நம்ம கையில் கத்தர் தந்திருக்கிற பொறுப்புகளை விட்டுட்டு எங்கேயும் ஓடிடலான்னு நினைக்கக்கூடாது. நீ மனைவியாக இருக்கியா, அவன் கணவனுக்கு கீழே அடங்கி இரு. நீ தாயாக இருக்கியா, உன் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. எதையும் விட்டுட்டு பொறுப்புகளை கை கழுவி விட்டுட்டு ஓடலாம் தப்ப முடியாது. கத்தர் அதை விரும்புகிறதும் இல்லை. அது நல்ல ஒரு தாய்க்கு அடையாளமும் கிடையாது. உடனே நீ பிள்ளையை பிடிச்சிக்க, இப்போ எழுந்து துருத்தியில் தண்ணியை பிடிச்சி அவனுக்கு கொடு, அவன் சாகலாம் மாட்டான் அப்படின்னு. அதே மாதிரி அவள் செய்கிறா. நமக்கு கட்டளையிட்ட காரியங்களை நம்ம என்ன செய்யணும்னா கட்டாயம் செய்யணும். அது தப்பு. உடனே கடைசியில் அவள் வனாந்தரத்தில் குடியிருக்கா, அவன் வனாந்தரத்திலே வாழ்கிறான். ஆனால் வில் வித்தையில் வல்லவன் ஆயிடுறான். யார்? இஸ்மவேல். அவன் 13 வயசுல தானே அங்கே, அதுக்கு ஒரு 10 வருஷம் கழித்து அவனுக்கு அங்கேயே எகிப்து தேசத்துல ஒரு பெண்ணை பார்த்து என்ன செய்கிறா, கல்யாணம் பண்ணி வைக்க அவள் அங்கே இருந்து வாழ்கிறான். பாருங்க, ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகார், நாச்சியாரை அற்பமாக என்னன்னு ஆகார், அவளும் அற்பமாக எண்ணப்படலாம். கடினமாய் நடத்தப்பட்ட ஒரு ஆகார் தான். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். சூழ்நிலைகளை பார்த்து அங்கலாய்த்த ஆகார், அங்கலாய்ப்பை கேட்டால் கர்த்தர் வந்தார். அலைஞ்சு சிரிந்தா, வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஒரு ஆகார், சத்தமிட்டு அழுத ஆகார். அழுகையின் சத்தத்தை கேட்டால் கர்த்தர் வந்தார், கண்களை திறந்தார், ஊற்றை பார்த்தார், பிள்ளையை வளர்த்தாள், அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க. அப்போ அவள் கடமை அவள் பிள்ளைகளுக்கு செய்கிற மாதிரி இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிமை பெண்ணாக இருக்கீங்களா, அற்பமாக எண்றீங்களா, அற்பமாக எண்ணப்படுறீங்களா, உங்கள் வாழ்க்கையை உதறிட்டு போயிடலான்னு நினைக்கிங்களா, நம்ம இருக்கிறத விட செத்துடலான்னு நினைக்கிங்களா? நோ, அப்படி இல்லை. கர்த்தர் நம்மளை அதற்கு அழைக்கலை. நம்ம வாழ்க்கையில் எதிர்நீச்சல் பாருங்க. தண்ணீருக்குள்ள உயிர் உள்ள மீன் எதிர்நீச்சல் போடும். செத்த மீன் தான் மிதந்து அப்படியே போகும் நீரோட்டத்தோட. நாம் இன்னைக்கு உயிருள்ள மீன்களாய் எதிர்நீச்சல் போடுகிறவளாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்கள் திறக்கப்பட்ட ஒரு ஆகார். கண்கள் திறக்கப்பட்டால் தான் கர்த்தரின் செயல்களை நம்ம அறிய முடியும், பார்க்க முடியும். நம்ம கண்ணை திறந்து பார்த்தா தான் நமக்கு முன்னாலே இருக்கிற ஊற்று திறந்துருக்கு, அந்த ஊற்றில் தண்ணீர் எடுக்கலாம், நம்ம தாகத்துக்கு குடிக்கலாம். நம்ம தண்ணி ஜீவனை தந்த மாதிரி தரும் தெரியுமா? தாகத்திலேயோ மயக்கத்திலேயோ கீழே விழுந்தவங்களாம் நம்ம என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு செம்பு தண்ணி வச்சு தான் மூஞ்சில தெளித்து அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தா எழும்பிடுவான். பாரு, சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு பலன் கொடுக்குற தண்ணீராய் நாம் இருக்கணும். கர்த்தர் நமக்கு தந்த எல்லா உதவியும் கர்த்தர் நமக்கு அவங்களுக்கு செய்யணும். இத்தனையும் தேவன் நம் வாழ்வில் நமக்கென்று தந்து நன்மைகளை செய்வார். கண் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக இன்னொரு ஆளை யாரை பார்க்க போறோம்னா, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள். லேயாள் யாரு அப்படின்னு சொன்னா, லாபானுடைய மகா. லாபானுக்கு 2 பிள்ளைகள், ஒரு ராகேல் ஒரு லேயாள். லேயாள் மூத்தவ தான், ராகேல் இளையவ தான். இது யாருக்கு அப்படின்னு சொன்னா, ரெபேக்காளுடைய அண்ணன் பிள்ளைகள். ரெபேக்காளுக்கு யாக்கோபுன்னு ஒரு பையன் இருக்கான். அவனை தான் நீ மாமா வீட்டுக்கு போ, அங்கே போய் ஆடு மேய்ச்சிட்டு பொண்ணை கட்டிக்கன்னு விரட்டி விட்றான். ஏன் விரட்டி விட்டா? ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பகத்தை இவன் வஞ்சித்து எடுத்துட்டான், திருடிக்கிட்டு வாங்கிக்கிட்டான். அப்போ பாருங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு விளைவுகள் உண்டு. ஏமாத்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், அன்னைக்கு நல்லா இருக்கும், அதுக்குரிய தண்டனை பிற்காலத்தில் இருக்குது. உடனே இங்கே ஒற்றுமையாக இருக்க முடியல, அம்மா வீட்டு சாப்பாடை சாப்பிட முடியல, அப்பா கூட ஒற்றுமையாக இருக்க முடியல. உடனே அப்பாவும் அம்மாவும் தான், நீ அண்ணன் உன்னை கொன்று தீத்துறணும்னு நினச்சிட்டு இருக்கான் நீ. அதனால் அதே தாய் தான் சொன்னா, நீ ஏமாத்தி தான் அந்த வஸ்திரத்தெல்லாம் ஏசா ட்ரெஸ்ஸை போட்டு தான் அப்பாட்ட போய் கண்ணு தெரியாத நேரம் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கினான். யார் வாங்கினா? யாக்கோபு. இவனை அங்கே போயிட்டான், லாபான் வீட்டுக்கு போகிறான். அவன் இருக்கிற ஊருக்கு போகிறான், அங்கே தனியாக. உடனே அங்கே ஊருக்குள்ளே போய் சேர்ந்த உடனே எல்லாத்தையும் தம்பி, எங்கள் அம்மாவுக்கு அண்ணன் வீடு இங்கே தான் இருக்குது, அவர் பேர் என்ன பேர்? லாபானு. நிறைய ஆடு மாடு துறவுலாம் வச்சுருக்காரு அப்படின்னு. உடனே ஒருத்தன், ஆமாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். வழியில் கேட்க விசாரிக்கும் போது, நம்மளும் ஒரு ஊருக்குள்ளே புதுசாக போனோன்னா அந்த ஊரில் யார் பேரையா சொல்லி கேட்டால் நமக்கு விவரமாக சொல்லுவாங்க தானே. இது தாய் மாமா இல்லை, இவனுடைய அம்மாவுக்கு அண்ணன் தேடுறான். உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்ச ஆள், பெரிய ஆள் வழியில் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு சொல்கிறாரு, அந்த ஆடு மேய்ச்சிட்டு வரல, அது அவருடைய மக தான். யாருடைய மகா? லாபானுடைய மகா தான். அப்படி. அப்போ லாபான் யார்? இவனுக்கு தாய் மாமா, அம்மாவுக்கு அண்ணன்.
ஓ ரைட் ரைட் அப்படின்னு தனியாக ஒரு பாசம் வந்துடுது மாமா அப்பா பொண்ணு மேலே. உடனே அந்த பொண்ணு ஆடு மேய்ச்சிட்டு வர, இது ஆடுக்கு தண்ணி காட்டுற நேரம் இல்லையே, இன்னும் ரொம்ப நேரம் இருக்க, 6 மணிக்கு தான் மாடு மந்தைக்கு தண்ணி காய்க்க காட்டணும், இப்பவுமே வந்துட்டாளே அப்படின்ட்டு பார்த்த உடனே பொங்குறான். அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தன்னை பற்றி சொல்கிறான். நான் இன்னைக்கு ரெபேக்காளுடைய மகன், நான் உங்களுக்கு அத்தை மகன், நீ மாமா மகன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இவ போய் தகப்பட்ட சொல்கிறான், ரெபேக்காள் அத்தை மகன் வந்திருக்காரு அப்படின்னு. உடனே ஆட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு இப்படி வந்திருக்காருன்னொன்னே இவன் உபசரித்து இவங்களை வீட்டில் ஏற்றுக்கிட்டு சொல்கிறான், நீ என் தங்கச்சி மகனாக இருக்கிறதுனால நீ எனக்கு சும்மா ஒன்றும் ஆடு மேய்க்க வேண்டாம், உனக்கு சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லு, நான் தாரேன் அப்படிங்க. உடனே இவன் சொல்கிறான், ஒரு இளைய மகளுக்காக நான் 7 வருஷம் ஆடு மேய்க்கேங்க, சம்பளம் பாருங்க, பொண்ணுக்காக ஆடு மேய்க்கான். சரி அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஆடு மேய்ச்சி சாப்பிட்டுட்டு இவளுக்காக அந்த 7 வருஷமும் சீக்கிரம் ஓடி போனது அன்புனால. அது கஷ்டமாகவே தெரியலை, சீக்கிரம் ஓடி போன மாதிரி போயிட்டு. உடனே 7 வருஷம் முடிஞ்சவொடனே மாமாவே பொண்ணை எனக்கு தாருண்டா அப்படின்னு போய் கேட்கான். உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, அங்கே அந்த இடத்து வழக்கம் என்னன்னு கேட்டால் ராத்திரி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களாம். உடனே ராத்திரி முக்காடு போட்டு கல்யாணம், இந்த முஸ்லீம்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணி லேயாளை கொண்டு கொடுத்துருவோம். லேயாளை இன்னைக்கு இங்கே இருக்கட்டு ராத்திரி அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை லேயாளும், யார் இவன் பேர் என்ன பேருடா, ராகேல், யாக்கோபுக்கு லேயாளை கொடுத்துட்டான். லேயாள் கல்யாணம் முடிஞ்ச உடனே காலையில் எழுப்பி பார்த்தா, ஐயோ பூச்சை கண்ணிலா, எனக்கு பிடிக்கலையே, என்ன பண்ண அப்படின்னு போய் மாமாட்ட, மாமா என்னை ஏமாற்றி போய் சொல்கிறியற, நான் ராகேலை தானே கேட்டேன், ராகேலுக்கு தானே 7 வருஷம் ஆடு மேய்ச்சேன், நீர் என்ன இப்படி பண்ணிட்டேரு அப்படின்னு கேட்கான். உடனே மாமா சொன்னார், இவ்விடத்து வழக்கம் மூத்தவ இருக்கும்போது இளையவளை கொடுக்குறது வழக்கம் கிடையாது, மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சாதான் இளையவளுக்கு கட்ட முடியும், நீ இவ்வளோ வச்சு ஒரு 7 நாள் 8 நாளை நிறைவேற்று, அதுக்கு பிறகு நான் அவளையும் உனக்கு கல்யாணம் பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் லேயாளுக்கு ஒரு வேலைக்காரியும் கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு 8 நாள் கழித்து திரும்ப ராகேலையும் அவளுக்கு ஒரு வேலைக்காரியும் கொடுத்துட்டான். அப்போ பாருங்க, கர்த்தருடைய பிள்ளை யார், லாபானுடைய 2 குமாரத்திகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். மூத்தவா லேயாளா, இளையவா ராகேல். லேயாள் கூச்ச பார்வையும், ராகேல் அழகானவள் ரூபவதி. நம்ம சமுதாயத்தில் என்ன சொல்லுவோம், கூச்ச பார்வைன்னா ஐ கொயகண்ணி அல்லது மார்கண்ணாக இருந்தால் அவளை ஒரு மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் சொல்லுவாங்க. ஒரு குறை இருந்தால் அந்த குறைய சொல்லி லோகடித்து பரியாசம் பண்ணுவாங்க. மக்களுடைய மனசு அதுதான். மக்கள் மனசு நோகுமே கஷ்டப்படுமே அப்படி கிடையாது, நோகடித்து பேசுகிறதே அவங்க பழக்கமாக போச்சு. உடனே யாக்கோபு ராகேலை நேசித்தான், லேயாளை அற்பமாக என்றான். புருஷனால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு லேயாள். உடனே கர்த்தர் இருதயத்தின் எண்ணங்கள் தோற்றங்கள் அறிகிற கர்த்தர் லேயாள் அற்பமா தன் கணவனால் எண்ணப்படுகிறார் என பார்த்து உடனே கற்பந்தரிக்கும்படி செஞ்சாராம். யாரு, கர்த்தர் கற்பந்தரிச்சோடனே இவா கர்ப்பவதி ஆயிட்டா, ஒரு பையனை பெக்கா. என் கணவன் இனி என்ன நேசிப்பாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு என்ன ரூபன்னு பேர் விடுறான். பையனுக்கு ரூபன்னு பேர் விடுறான். பிறகு ரூபன் கொஞ்சம் தான், 2வது ஒரு பையன் அவனுக்கு சிமியோன். ஆமாம், சிறுமையை பார்த்து என்ன நேசிப்பார் என்று சொல்லி சிமியோன்னு பேர் விட்டான் 2வது பையனுக்கு. 3வது ஒரு பையன் பிறந்தான் லேவி. 4வது ஒரு பையன் பிறந்தான், அவனுக்கு என்ன பேர் விட்டார், 4வது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. அற்பமாக எனக்கு எண்ணப்பட்ட எனக்கு 4 குமாரர்களை கர்த்தர் தந்தார். அப்போ யூதா. இப்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு, 4வது குமாரனை யூதான்னு கொடுத்தாரு. முதல்ல ரூபன், சிமியோன், லேவி, யூதா. நீங்களும் இந்த நிலையில மோசமாக யாராலையும் அற்பமாக எண்ணப்படுறீங்களா, நேசிக்கப்படாமல் இருக்கீங்களா, கணவனால் நேசிக்கப்படாமல் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு வேண்டிய குறைவெல்லாம் நிறைவாக்கி உங்களை மகிழ பண்ணுவார். கடைசியில் இவ அவமதிக்கப்படுறா, அற்பமாக எண்ணப்படுறா. அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, உங்கள் கண்ணீரை தொடச்சிக்கிடுங்க, நீங்களும் கலங்காதீங்க. லேயாளுக்கு உதவி செய்த தேவன் நிச்சயமாக உங்களுக்கும் உதவுவார். லேயாளை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். நீ அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல மேன்மையாய் வைப்பார். சரியா? லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டா, கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரியா? இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நம்ம நினைக்கும் கெட்டு போனவங்களை நம்மளும் ஒதுக்கி தான் வைக்கோம், நானும் ஒதுக்கி தான் வைப்பேன். அது என்ன, கொஞ்சமும் இல்லை, ஒரே பொய், ஒரே குடி, இது எதுக்கு, அருவருப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம அசிங்கப்படுறோம். ஆனால் கர்த்தர் அசிங்கத்தை கழுவி தொடச்சி மீட்டு எடுக்கிறாரு. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, மனுஷகுமாரன் கெட்டு போனதை மீட்டு ரட்சிக்க வந்தாராம்.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருன்னு நம்ம சொல்றோம். பாவிகளை தான் ரட்சிக்க வந்தார். அடுத்து மட்டும் இல்லை, ஒரு மந்தையில் 100 ஆடு இருக்குது. அந்த 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போயிட்டுனா அந்த காணாமல் போன ஆடு எங்கே தப்பி போச்சு? நம்ம சத்தத்தை கேட்கல, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கலையே, சத்தத்துக்கு கீழ்ப்படியலே, அது எங்கேயோ வனாந்தரத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே போயிட்டே. அங்கே போனால் என்னாகும்? மேய்ப்பனுடைய கைக்குள்ளே இல்லாமல் வெளியே போயிட்டுன்னா அவன் மேய்ப்பன் பதறான். சிங்கம், கரடி, புலி, கொடிய விலங்குகள் வந்து பீறி போட்டுருமே, ஆடு நம்ம கையை விட்டு தப்பி போயிருமே. ஆடு மேல ஒரு கர்சனை உள்ள நல்ல மேய்ப்பன் யார்? இயேசுவர் சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன், நான் தான் நல்ல மேய்ப்பன். ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும், நானும் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன். ஜீவனை கொடுத்துனாலும் மீட்கணும். மலைக்குள்ள, காடுக்குள்ள, மல்லத்துக்குள்ள எல்லாம் போய் தேடி ஒரு ஆட்டுக்குட்டியே தூக்கிட்டு வர்றாரு. இது காணாம போன ஆடு, என்னோட கூட சந்தோஷப்படுங்கள், நான் எடுத்துட்டு வந்துட்டேன், மீட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ கெட்டு போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவே கண்டடையணும். சத்தியம்னா என்னது? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன், நானே உலகத்துக்கும் ஒளி, உலகத்துக்கும் ஒளி, உனக்கும் ஒளி. உன் வாழ்க்கையில இருள் அகலணும்னா வெளிச்சம் வரணும். இப்போ ஒரு ரூம் இருட்டா இருக்குன்னா லைட்டை போட்டால் வெளிச்சமாயிரும். அப்போ அந்த வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில இயேசு இல்லை அப்படின்னா, உன் வாழ்க்கையில இயேசு வந்தாருன்னா வெளிச்சமாயிரும், உன் வாழ்க்கை பிரகாசிச்சிடும். அப்போ இருளுக்குள்ள இருக்கியா? ஆண்டவரே நீர் ஜீவ ஒளியப்பா, நீரே ஒளி, ஒளியாகி நீர் எங்குள்ள வாரும், என் வாழ்க்கையை ஒளியா மாற்றும், இருளெல்லாம் அகழ்ந்து வெளிச்சம் போட்டால் இருள் போயிடும், அவ்வளோதான். இருட்டை எதை வச்சு விரட்டணும்? விளக்குமாறு வச்சா இல்லை, வெளிச்சத்தை போட்டால் தன்னால் ஒடியே போயிடும். அதே மாதிரி ஆண்டவர் சிதறி போன ஒரு ஆட்டை அதிக கரிசனையாக இருந்து தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ரோமர் 14 அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? சகோதரனை நம்ம கூட பிறந்தவன் மட்டும் இல்லை, நம்ம சபையில் இருக்கிறவங்க, நம்ம ஜெப ஐக்கியத்தில் இருக்கிறவன் ஒரு தப்பு செஞ்ச உடனே என்ன பாரு, அவனை லவ் பண்ணி கொண்டுட்டு ஓடி போயிட்டாலாம். அப்போ நமக்கு கோபம் வருது. ஏன் வருது? கட்டளைக்கு கீழ்ப்படியலை, கற்பனைக்கு கீழ்ப்படியலை. அவள் குறிப்பிட்ட வயசுல தான் அவங்க அம்மா அப்பா அவங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா, அதுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு ஓடுறதா? அது வந்து ஒழுக்கக்கேடான செயலாக தருது. நம்ம அவங்கள என்ன செஞ்சிடறோம்? அருவறுத்துறோம். இந்த சிம்சன் கூட அப்படி செய்யும்போது தாய் தகப்பன் அது கர்த்தருடைய செயல் என்று அறியாது இருந்தார்கள்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, பெலிஸ்தேரை ரசிக்கிறதுக்கு இது பெலிஸ்தேரில் ஒரு பெண்ணை கொண்டு தான் அவங்களே பிடிச்சு போட்டு அழிக்கணும்னு ஆண்டவருடைய திட்டம் இருக்குது. அவருடைய திட்டத்தை அறியாமல் நாம் என்ன செஞ்சிடறோம்? கோபப்பட்டுடுறோம். இதில் போட்டிருக்கு, உங்கள் சகோதரனை நீங்கள் அற்பமாய் எண்ணுகிறது என்ன? அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவை இல்லாதவைகளையும் தேவன் தான். நீ இழிவா இருக்கியா? உனக்கு இல்லைன்னு இருக்கா? நீ அற்பமா எண்ணப்படுறியா? தேவன் உன்னைதான் தமக்குன்று என்ன செய்கிட்டார்? தேர்ந்தெடுக்கார். அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6:4 இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகளை உங்கள் சபையில இருந்து தீர்ப்பு செய்யறதுக்கு சபையிலேயே அற்பமா எண்ணப்பட்டவங்களை நியமிங்க. பாருங்க, கர்த்தர் அற்பமா எண்ணப்பட்டவங்க மேல ஒரு கணக்கு வச்சிருக்காரு, ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்காரு, ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. அற்பமா நீ நினைக்கிறவங்க, அற்பமா என்றவங்கள நீ சபையில ஜட்ஜா நியமி, நீதி தீர்ப்பு செய்யறதுக்கு அவங்கள வைங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரையும் நீங்கள் அற்பமா எண்ணாதங்க, ஆனபடியால் ஒருவனும் அவனை அற்பமா எண்ணாது இருப்பானாகன்னு 1 கொரிந்தியர் 16:11 வசனம் சொல்லுது. நான் அது யாரை குறித்து? அவனே அற்பமா எண்ணா. அப்ப எவனை அப்படின்னு, அவனைனா எவனை அப்படின்னு பார்த்தோம்னா தீமோத்தேயுவை நீங்க அற்பமா எண்ணாதங்க அப்படின்னு பவுல் கொரிந்து சபையாருக்கு சொல்றான். அவனே நீங்க என்ன ஏற்றுக்கொள்ற போல, பவுலை ஏற்றுக்கொள்றது போல தீமோத்தேயுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவனும் உங்களுக்கு பிரயோஜனமானவன், அநேகருக்கும் பிரயோஜனமானவன். நம்ம யாரையும் இது பிரயோஜனம் இல்லாதவன், கர்த்தர் யாரையுமே அற்பமாவே படைக்கலை, பிரயோஜனம் இல்லாததாவே படைக்கலை, எல்லாத்தையும் பிரயோஜனமாக தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஒரு தவளைன்னா ஒரு தவளையை சாப்பிட்ற பாம்பு வச்சிருக்காரு. இப்படி கர்த்தர் ஒன்றுக்கு ஒன்று பயன்படும். பூச்சி நிறைய இருக்குன்னா அது தாவரத்தில் என்ன அயல் மகரந்த சேர்க்கைக்கு பூச்சிகள் உதவுது. முருங்கை மரம் பூ பூத்த போது பூரா வண்டா ஆயும், கருப்பு வண்டா. அது வந்து என்ன செய்ய வருது? அயல் மகரந்த செயற்கைக்கு இந்த பூல இருந்து அந்த பூ இந்த பூ, அப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஞ்சு விடும். வண்டு வரலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும்னா பூ உருந்து போயிடும். அப்போ அது பலன் கொடுக்கறதுக்கு அநேக வண்டுகள் அங்கே தேவைப்படுது. அதே போலதான் கர்த்தர் ஒன்ன பயனில்லாதவரா, என்ன பயனில்லை
இல்லாதவரா கத்தர் படைக்கலை. எல்லாருக்கும் பார்க்க நம்மளை வெட்டியா ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் படைச்சு வச்சிருக்காரு அப்படி இல்லை இல்லை இல்லை. நம்மளும் எதுக்கோ பயன்படும், வாசம் இல்லாத பூக்கள் கூட பயன்படும். அதனால கத்தர் நம்மளை யாரையுமே பயனற்ற பொருளா படைக்காம அவருக்காவது பயனுள்ளவர்களா நம்ம படைச்சிருக்கிறாரு. அதை எண்ணி ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்தணும், துதி செலுத்தணும். கத்தாவே, நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னமே பெரிய நோக்கத்தோட, நான் இப்போ சொன்னேன் சிம்சோன், அவன் பெலிஸ்தரை மீட்டு ரசிக்கணும்னு அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க பாருங்க. அப்போ அவன் கற்பத்தில் கருவில் உருவாக முந்தையே கத்தருடைய பெரிய திட்டம் எல்லாருக்கும் இருக்கு. சிம்சோனுக்கு மட்டும் இல்லை, உனக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. அப்போ அந்த திட்டத்தை உணர்ந்தவர்களா கத்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்கப்பா, அதை எனக்கு செய்யுங்க, எனக்கு சொல்லுங்க, நான் நிறைவேற்றட்டும். அதான் கத்தர் மகிமைப்படுவார். கடைசியில் ஜீவ கிரீடத்தை நான் பெறும்போது எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் பொறுமையா ஓடி நீர் எனக்கு நியமித்த வழியில வெற்றி வகை சூட எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம ஜெபிச்சு கத்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? ஒரு விசை கண்களை மூடி அன்பு அப்பாவின் முகத்தை பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை தேவனே பகிர்ந்து கொடுக்க எனக்கு தந்த நல்ல கிருபைக்காய் வாய்ப்புக்காய் நன்றி. இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. அநேக உடைந்த உள்ளங்களை தேற்றட்டும். அற்பமாய் எண்ணப்பட்டனே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைத்தருளும். பெரிய நோக்கத்தை வெளிப்படுத்தும். ஜீவ தண்ணீரை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும். வழி நடத்தும், பலப்படுத்தும். அநேகருடைய காயங்கள் கட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.